2026 பிப்ரவரி 9ஆம் திகதி இன்றைய தினம் திங்கட்கிழமை திருகோணமலை கடற்கரையோர சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் மீளவும் எடுக்கப்பட உள்ளது. இந்நிலையில் திருகோணமலை கடற்கரையில் புத்தர் சிலையை வைத்து மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத கட்டுமானம் மற்றும் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலையை வலியுறுத்தி போராட்டம் இடம்பெற உள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை சம்பந்தப்பட்ட கட்டுமானம் அமைந்துள்ள திருகோணமலை பிரதான கடற்கரை பகுதிக்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வெளி இடங்களில் இருந்து பலர் வருகை தர உள்ளனர் எனவும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அவசரகால சட்டத்தின் பிரகாரம் பௌத்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் சாதாரண சட்டத்தின் பிரகாரமே அந்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் எனவும் பொது சட்டத்தின் பிரகாரமே உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் 2026 பிப்ரவரி 6ஆம் தேதி பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.